ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். அது என்ன அப்ளிகேஷன்னா, வீடியோ கம்ப்ரஸர். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ யூடியூபர் பிகினர்ஸுங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ லென்த்தாக எடுப்பாங்க. அதை வந்து ஃபுல் ரெசல்யூஷனோட அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா டேட்டா அதிகமாக தேவைப்படும். அந்த டேட்டாவை நம்ம குறைக்கிறதுக்காக அதாவது பார்த்திங்கன்னா அதோட ரெசல்யூஷன் குறையாது. பட் பார்த்திங்கன்னா அதோட எம்பி பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். அதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, வீடியோ கம்ப்ரஸர். அது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த அப்ளிகேஷன் தான் வீடியோ கம்ப்ரஸர். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலிமா போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ கம்ப்ரஸர் போட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலரில் லோகோ இருக்கும் பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அது நம்ம லாகின்லாம் பண்ண தேவையில்ல. அது நார்மல் யூசேஜ் தான். இப்போ பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வீடியோ கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதோட இன்டர்ஃபேஸு, அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஃப்ரம் ஃபோல்டர்னு இருக்குது பாருங்கள் மேலே. செலக்ட் ஃப்ரம் ஃபோல்டர்னு இருக்குது. நீங்கள் ஃபோல்டர் மூலிமா போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இவ்வளோ அதாவது இருக்கிற வீடியோவை நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கேமரா ஃபோல்டரில் எடுத்து வந்துருப்போம். கேமரா ஃபோல்டரை போயிட்டு பிறகு நிறைய வீடியோஸ் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் நிறையாவே இருக்குது. அதில் வந்து நான் வந்து நம்ம எடுத்த வீடியோவும் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எடிட் பண்ணி வச்ச அப்ளிகேஷனை, அதாவது எடுத்து வச்ச வீடியோவும் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ஷாட் பாருங்கள். இன்ஷாட்டில் இதை வந்து நான் எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். வீடியோவை ஒரு 4-5 வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வீடியோவை எப்படி கம்ப்ரஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இன்ஷாட்டில். இப்போ பார்த்திங்கன்னா 3.9 GB, 4.46 GB, 1.23 GB. அதாவது பார்த்திங்கன்னா ஜிபி வந்து வெரைட்டி, அதாவது ஹை லெவலில் இருக்குது. இது நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்படியே அப்லோட் பண்ண முடியாது. அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் அதிகமாக தேவைப்படும். அதை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது டேட்டாவை குறைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 1.23 GB இருக்குது வீடியோ. இதோட இந்த வீடியோவோட ஒரிஜினல் கேபிபி பார்த்திங்கன்னா 1.23 கேபிபிஸில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எம்பியில் இருக்குது. இதை நம்ம வந்து எப்படி கம்ப்ரஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா, இதில் வந்து நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் வீடியோ, கட் ப்ளஸ் கம்ப்ரஸ்ஸு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, எக்ஸாக்ட் MP3, ப்ளே வீடியோ, ஷேர், டெலிட், காப்பி வீடியோ, கிராப் வீடியோ. அதில் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று இருக்கும் பாருங்கள், கம்ப்ரஸ் வீடியோ. இதை நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஆட் வந்து போச்சு, அதனால் நமக்கு அதில் கட் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா இதில் நிறையா பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. இத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் குறைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ரெசல்யூஷன் பாருங்கள், நீங்கள் குறைக்க ரெசல்யூஷன் மாறும். ரெசல்யூஷன் மாறும்போது வீடியோ கிளாரிட்டி உடையும். அதேமாதிரி டேட்டாவும் குறையுது பாருங்கள். பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு டேட்டாவும் குறையுது. இதை நீங்களாம் வந்து எப்படின்னா, நீங்கள் குறைக்கிறதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இதில் மெயினான ஒன்று பார்த்திங்கன்னா 480p 720 பிக்சல், அதாவது 1080 பிக்சல். இன்னொரு பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் டேட்டாவை, அதாவது எம்பியை குறைக்கணும் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிடும். இதில் என்ன பெஸ்ட்டு, இந்த அப்ளிகேஷனில் என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். பாருங்களேன். இதுக்கு நம்ம போய்ப்போம். இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த பிட் ரேட்டுன்னு இருக்குது பாருங்கள். இதை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணால் போதும். இதை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 50% வைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 50% வச்சுக்கிறேன். 50% பார்த்திங்கன்னா 30412 கிலோ பிட்ஸில் இருக்குது, அதாவது கேபிட்ஸில் இருக்குது. நம்ம கம்ப்ரஸ் பண்ணினா எத்தனை எம்பி வருதுன்னு பாருங்கள். 1.23 ஜிபியில் இருந்த வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு
631, அதாவது பார்த்தீங்கன்னா 631.1 எம்பியில் இருக்குது. அதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணாலும் வீடியோ கிளாரிட்டி கிடையாது. நான் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக கம்மியாக முடிக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக டோட்டலாகவே குறைச்சிட்றேன். ஏன்னா ஒரு 0%, அதாவது 10% குறைச்சிட்டேன். 10%ல 90% குறைச்சிட்டேன். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 10% தான் இருக்குது. இதை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணலாம் வாங்க. கம்ப்ரெஸ் எப்படி பண்ணால் இது ஒரு பாருங்கள் கம்ப்ரெஸ் வீடியோ. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள், டைமிங் ஓடுது. இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், 1290.1 எம்பியை வந்து சாரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த 1.63 எம்பியை வந்து ஜிபியை வந்து 129.1 எம்பி வரைக்கும் இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகுது. இதை பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடிட்டே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் வந்து கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ண இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது பாண்டா கம்ப்ரஸரு மற்ற எந்த கம்ப்ரஸரு யூஸ் பண்ணாலும் டைமிங் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். சில மொபைல் வந்து செட் ஆகாது, சப்போர்ட் ஆகாது, ரொம்ப லேட் எடுத்துக்கும். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் கம்ப்ரஸர் ஆகிடும். பார்த்துங்க, நம்ம வீடியோ கம்ப்ரஸர் ஆகிடுச்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகிடுச்சு, இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இதோட கேபிபி வந்து அதான் நம்ம வந்து இதெல்லாம் குறைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கேலரியில் போய் பார்க்கலாம் எத்தனை எம்பியில் இருந்த நம்ம வீடியோவை எப்படி எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ தான் நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம். டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 130G, அதாவது 130.63 எம்பியில் இருக்குது. இதோட முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 38, அதாவது 3840 இன்ட்டு 2160 ரெசல்யூஷனில் இருக்குது. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே குறையவே இல்லை, 4K ரெசல்யூஷனோட அப்படியே இருக்குது. இதோட ஒரிஜினல் வீடியோவை நம்ம இதோட ஒரிஜினல் வீடியோ பாருங்கள். இதுதான் அந்த ஒரிஜினல் வீடியோ. இதோட எம்பி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1.23 GB இருக்குது. ஓகேங்களா? இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 38, அதாவது 3840 இன்ட்டு 2160 ரெசல்யூஷன் இருக்குது. இதே சேம் ரெசல்யூஷன் குறையாமல் நமக்கு வந்து அதோட எம்பி ரெடியூஸ் பண்ணுறது தான் நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் குறைஞ்சிட்டு நமக்கு டேரக்ட் இது மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா எம்பி மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எம்பி மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. இப்படி ரெசல்யூஷன்லாம் சேம் ரெசல்யூஷன் தான். நான் இந்த வீடியோ காமிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். டேட்டா மட்டும் குறைஞ்சிருக்கு, அது எம்பி மட்டும் குறைஞ்சிருக்கு. ரெசல்யூஷன் சேம் ரெசல்யூஷன் தான். இந்த மாதிரி கம்ப்ரஸர்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். நம்ம வீடியோலாம் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். வாங்க, அதான் நன்றி. நம்ம அடுத்த ஒரு அப்ளிகேஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.